நம்ம எல்லாருக்கும் நம்ம தேசிய கொடி தெரியும், தேசிய விலங்கு தெரியும். அதேபோல பல தேசியத்தைங்க தெரியும். ஆனா, நம்மளோட தேசிய நுண்ணுயிர் என்னது? நம்ம தேசிய நுண்ணுயிர் ஒரு லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியால ஒரு குடும்பம். அந்த குடும்ப பொருள தான் நம்ம ஆண்டாண்டு காலமாக இந்த நுண்ணுயிர தான் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். இந்த நுண்ணுயிர் எதுலலாம் இருக்கு? நம்ம பழைய சோத்துல இருக்குங்க. நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணீல இருக்கு. நம்மளோட ஊறுகால இருக்கு. நம்மளோட இட்லி மாவுல இருக்கு. நம்மளோட பால காய்ச்சினதுக்கு அப்புறமா உர ஊத்துவோம்ல, அந்த தயிர்ல இருக்கு. அந்த தயிர அப்புறமா கடைஞ்சு அந்த பட்டர்ல இருக்கு. அப்பன்னா நம்ம வாழ்வியல் முறையில நம்ம இந்த லாக்டோபாசிலஸ இவங்க கண்டுபிடிச்சது 2012ல தான் அறிவிக்கிறாங்க. இது ஒரு தேசிய நுண்ணுயிர்ன்னு. ஆனா நம்ம ஆண்டாண்டு காலமாக என்னைக்கு கல்டிவேஷன் ஆரம்பிச்சோமோ, அன்னையில இருந்து நம்ம ஆகாரமும் சரி, நம்ம பதார்த்தங்களும் சரி, நம்ம உண்ணும் முறையும் சரி, இதுதாங்க. இத சாப்பிட்டுட்டு வந்தா உங்களுக்கு நோய் நொடியே வராது. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம பாலு 24 மணி நேரத்துல கெட்டுப் போகும். பாலுக்கு உர ஊத்துனா தயிராகும். அந்த தயிர் 24 மணி நேரத்துல கெட்டுப் போகும். அந்த தயிரை 24 மணி நேரத்துல உபயோகித்தா தான் அதுல நேச்சுரலா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அந்த மைக்ரோப்ஸ் இருக்கும். அத நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணீங்கன்னா, அது கெட்ட மைக்ரோ ஆர்கானிசமா ஆயிடும். அதே போல தான் பட்டரும். பட்டர்ல ஃப்ரிட்ஜ்ல வருடக்கணக்கா வைக்கிறீங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஃபெர்மென்டடே இருக்காது. நம்மளோட லாக்டோபேசிலஸ் சுத்தமா இருக்காது. இப்படிதான் நம்ம மக்கள் எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்காங்க. நல்ல பொருள கெடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இட்லி மாவ 12 மணி நேரத்துல புளிச்சிடும். அது 24 மணி நேரத்துக்குள்ள கன்சியூம் பண்ணணும். ஆனா நம்ம அந்த இட்லி மாவு நல்லது நல்லதுன்ட்டு 1 வாரம் வச்சு அத சாப்பிடுறீங்க. அது கெட்ட மைக்ரோப்ஸா ஆயி நம்ம உடம்ப கெடுக்க ஆரம்பிச்சு, நமக்கு சர்க்கரை வியாதியிலிருந்து, தைராய்டுலருந்து எல்லாம் வர்றதுக்கு காரணம், நம்ம உணவு முறைகள் தவறான முறையில நம்ம கன்சியூம் பண்றனால. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உணவு நல்ல உணவு தான் சாப்பிடுறோம்னு நெனச்சு, நம்ம அத கெட்டு போனதுக்கு அப்புறமா சாப்பிடுறீங்க. கெட்டு போனதுக்கு அப்புறமா அது கெட்ட சர்க்கரையா தான் உங்க உடம்புக்குள்ள போகும்.